எகிப்து தேசத்துக்குள்ளாய் கடந்து போகும்போது மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்பேன்? பார்வோன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுச்சு ஆண்டவரே. நான் அங்கிருந்து துரத்தப்பட்டு நான் வந்தேன். நான் அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்பதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அவன் கேட்டா நான் என்ன சொல்றது? ஆண்டவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். இல்ல ஆண்டவரே, ஏதாவது ஒரு அற்புதத்தை காமிச்சிங்கன்னா பரவாயில்ல, உன் கோலை கீழே போடு அப்படின்றது. உடனே அந்த கோல் பாம்பா மாறுது. அது கைனால பிடிச்சிரு அப்படின்றாரு. அது உடனே கோலா மாறிடுது. இப்ப போ, நீ போய் பார்வோனுக்கு முன்னாடி அவன் உன்னை ஏத்துக்கலன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு காமி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பார்வோனுக்கு முன்பாக போய் அந்த மோசே கோலை போடுறான். போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. அங்க இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளும் கோலை போடுறாங்க. எல்லாருடைய கோலும் வந்து பாம்பா மாறிடுச்சு. ஆனா அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, இவனுடைய கோல் அங்க இருக்கிற எல்லா கோலையும் விழுங்கிருச்சாங்க.